எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எங்களுடைய நம்முடைய காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகி நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய ஏஆர்ஆர்எஸ் மல்டிபிளெக்ஸ்ல வந்து சேலத்துல வந்து பார்த்தோம். உண்மையிலே மதிய ஷோவும் நல்லா கிட்டத்தட்ட தியேட்டர் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ ஈவினிங் ஷோ ஹவுஸ்ஃபுல். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் கொடுத்த வரவேற்புக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த படம் இந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகுதுன்னு முக்கியமான ஒரே பேக்ரவுண்ட் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருக்கும் எங்க டீமுடைய சார்பா பாதம் தொட்ட நன்றிகள். தேங்க்யூ. நான் இங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதம் தொட்ட நன்றிகள். தேங்க்யூ. ஒண்ணுமே கிடையாது. நான் இங்க உட்காந்துருக்கேன்னா தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சைனால தான் நான் இங்க உட்காந்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு கடைசி வரை நன்றி உள்ளனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி ஆரம்பிக்கும் போது கம்மியா தான் கொடுத்தாங்க. ஏன்னா பெரிய படங்கள் எல்லாமே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால கம்மியா தான் கொடுத்தாங்க. மக்களோட வரவேற்பு மக்களால மட்டும்தான் இப்போ ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகி நல்லபடியா போயிட்டு இருக்கு. மக்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களால தான் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகி நல்லபடியா போயிட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஹாப்பி. நாங்க இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பரா. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. இந்த படம் மக்கள் மத்தியில போய் சேரும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஹாப்பிங்க. நம்ம காந்தி கண்ணாடி மக்கள் பட பிச்சைனால இந்த படம் வந்து இந்த அளவுக்கு நல்லபடியா ஹவுஸ்ஃபுல்லா ஃபேமிலியா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது நல்லபடியா வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன எல்லாமே நல்லபடியா நடக்கணும். நான் மக்களுக்கு அட்வைஸ் பண்றது நான் பெரிய ஆளு. மக்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். சீரியஸா அவங்க நான் இங்க இருக்கிறதே மக்கள் தான் காரணம். மக்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கு ஒரு சேவகனா கடைசி வரை இருந்து சேவை செய்யணும். அது மட்டும் தான் என்னோட ஆசை எல்லாமே. அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ரொம்ப சூப்பரா இருக்கு. அவ்வளவு பேர் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து என் படத்தையும் பார்க்க அவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நன்றி சொல்றேன்னு தெரியல. எல்லாருக்கும் பாதத்தோட நன்றிகள். நான் நிறைய எல்லா ஹீரோஸோட படமும் நான் வந்து தியேட்டர்ல பார்த்திருக்கேன். இப்ப நானும் ஹீரோ நடிச்ச படம் தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்றது, அதெல்லாம் அது காரணம் மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் தான். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுங்க. எனக்கு எனக்கு எல்லா டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ஆசை தானே. எனக்கு ஆசை தானே. எல்லா டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ஆசை தானே. ஆமா. ஐயோ அதை மறந்துட்டேன். படத்துடைய தயாரிப்பாளர் ஜெயிக்கிறேன் ப்ரோ. எங்களை நம்பி ஆக்சுவலா எப்படி சொல்றது, எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத எங்களை நம்பி பரவாயில்ல எங்க பசங்க பண்ணுவானுங்கன்னு சொல்லி நம்பி எடுத்த ஜெயிக்கிறேன் ப்ரோ. அவருடைய சொந்த ஊர் வந்து சேலம் தான். ஸோ அவருக்கு ஒருபடி நான் நன்றியுமே இல்லை. நம்ம அது அப்படிப்பட்ட ஆளா இருந்தா நான் கவலை பண்ணும் ஃபீல் பண்ணும். நான் வந்து நான் சொல்ற மாதிரி தான். கருப்பு பணத்துல இவன் யாருடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறான், இவனுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் யார் இருக்காங்க. நான் வந்து கருப்பு பணத்தை சொல்ற மாதிரி தான். கருப்பு பணத்தை போய் நான் வந்து இது பண்ணல. நான் வெயில போய் ஊர் ஊரா ப்ரோக்ராம் பண்ணி கருத்த பணத்தில் தான் கருத்த பணத்தில் தான் நான் செய்றேன். கடைசி வரையும் செய்வேன். அது இல்லாம எனக்கு இருக்க பேக்ரவுண்டு எனக்கு இருக்க உங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு பின்னாடி வந்து அவமானம், நிராகரிப்பு அதுதான். எனக்கு இருக்க ஒரே பேக்ரவுண்ட் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். அவங்க தான். அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவனா அவங்க போட்டு ஒரே வார்த்தை சொல்றேன். அவங்க போட்ட பிச்சைல தான் நான் உட்காந்துருக்கேன். கடைசி வரை அவங்களுக்காக எல்லாமே சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். சேவை இல்ல, அவங்க எனக்கு செஞ்சதுக்கு நான் செய்யறது என்னுடைய கடமைன்னு சொல்லலாம். நன்றி உணர்வோட இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய ஆளுங்க. அண்ணன் இருக்க உயரம்லாம் வேற. அண்ணன் படத்துக்கு ஓப்பனிங்லாம் வேற. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். அண்ணன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கும் 10 பேர் நம்ம படத்துக்கு வரமாட்டாங்களா அப்படிதான். மற்றபடி இன்னைக்கு ஆக்சுவலா வந்து சிவகார்த்திகேயனோட படம் ரிலீஸ் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். என்ன ஆச்சுன்னா வந்து வி டோன்ட் ஹேவ் டேட்ஸ் ஆக்சுவலா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரமுமே வந்து 5 படம், 6 படம், 7 படம் வந்துட்டே இருந்தது. ஸோ இந்த தேதி வந்து எங்களுக்கு அது மாரி அமைஞ்சது. சரி ஓகேன்னு சொல்லி வி ப்ரொசீட் அவ்வளோதான். இங்க யாரு கூடயும் வந்து போட்டி போடுறதுக்கோ, அவங்களோட இது பண்றதுக்குலாம் இங்க யாருமே பண்ணல. ஆக்சுவலா ஈக்குவலா அதுக்கும் நல்ல விமர்சனங்கள் தான் வருது. எங்க படத்துக்கும் நல்ல விமர்சனங்கள் தான் வருது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம சீரியஸா கம்பேரே நம்ம பண்ணக்கூடாது. அது அவ்வளோ பெரிய படங்கள் அது. இது நம்ம சின்ன படங்கள் வரவேற்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்பவும் புடிச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அது வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ்ல ஆரம்பிச்சோம். மக்கள் கொடுத்த வரவேற்புனால மட்டும்தான் கிட்டத்தட்ட ஸ்கிரீன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எனக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கு. நம்ம படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லா நினைக்கும்போது, இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாலாஜி சார்பாக பாதம் தொட்ட நன்றிகள். அடுப்பார் வந்து இந்த படத்தோட இதெல்லாம் போயிட்டு இருக்கேன் நானு. இன்னொரு 15, 20 நாள் உங்களுக்கே தெரியும். இது என்னோட ஃபர்ஸ்ட் புரொடக்ஷன். ஆதிமூலம் கிரியேஷன்ஸ். ஆதிமூலம்ங்கிறது என்னோட பாட்டியோட பேரு. ஸோ அவங்க பேர்ல ஆரம்பிச்ச புரொடக்ஷன் இது. இதோட ஃபர்ஸ்ட் மூவி இது. சோ ஃபார் இந்த ஐடியால தான் நான் இருக்கேன். இன்னும் அடுத்த படத்த பத்தி யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் கிடையாது. சோ இதெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். படத்துல நடிச்ச மதன் ஒரு சூப்பரான ஒரு த்ரோட் கேரக்டர் பண்ணிருக்காரு. அவரும் வந்திருக்காரு. சோ அவருக்கும் இந்த படத்துல எல்லாரும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கீங்க படத்துல. பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலா முதல்ல பாலாவை வச்சு பண்ணுங்கிறதே காரணமே அவர் மனம் கவர்ந்ததுனால தான் நான் வச்சு ஆரம்பிச்சேன். எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல நாங்க யாரும். சோ அவர் ஆல்ரெடி ஒரு விஷயத்துல செஞ்சு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. சோ அத பார்த்து தான் நானு இந்த வாய்ப்பை வந்து அவருக்கு வந்து நம்ம பண்ணோம். மத்தபடி எல்லாம் வந்து நம்ம போய் இவருக்கு வாய்ப்பு கொடுத்து பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளவு பெரிய ஆள்லாம் நம்ம ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. மக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காந்தி கண்ணாடி உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.